நீ உள்ள போட நான் பாத்துக்கிறேன். நீ போ உள்ள போ. அது மாதிரி நான் அழகான பொண்ணுதான். நான் பார்த்தா பைத்தியக்காரே பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன். நான் பார்த்தா பைத்தியக்காரே பாட்டனுக்கு வைத்தியம் பார்ப்பேன். பணியார சுட்டு தரவா ஏ புருஷா 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 புருஷா. ஆமா பணியார சுட்டு தரவா ஏ புருஷா பணியார சுட்டு தரவா. ஆமா 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 சுட்டு தரவா ஏ புருஷா ஆமா சுட்டு தரவா. ஆமா சுட்டு தரவா ஏ புருஷா 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 புருஷா. பாவம் அதுக்கு என்ன குடும்ப பிரச்சனையோ, பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ, அது மனசுல உள்ள பாரத்தை பூரா இறக்கி சொல்லுது. நம்ம என்ன போய் பண்றது என்ன பண்றது? அவர் உள்ள பாரத்தை பூரா இங்க கொண்டாந்து பூமியில கொண்டாந்து இறக்குனாரு. அது என்ன பண்றது? ஏதோ பொம்பளைய பேசினா ஆம்பளை கேட்கக்கூடிய தலையெழுத்து. ஆம்பளை பேசினா பொம்பளை கேட்கணும்னா தலையெழுத்து மசுறு. ஒரு காலமாடு பக்கோஸ் என்ன கிழிச்சிருது? பேச விட்டு பேசுங்க மேடம். நான் லொப்ப பையில பேச முடியாடா. எங்கிறது வந்துட்டு என்ன பாரு இதே பாரு மானக்கட்ட லொப்ப பையில பேசு. அங்க சிறு இழிச்சுக்கிட்டு பேச தோய அத்துப்புறம் கிண்டாக்கிய. மேடம் நீங்க கோவப்பட்டு பேசுறதுக்கு நான் உன் புருஷன் கிடையாது. 5:30 வரைக்கும் ஊருக்காரங்க ரசீது போட்டிருக்காங்க. உன்னை நான் தடவிட்டு போறது ஒரு அப்பண்டிஸ். வேற ரூம் பாய் மாதிரி இருந்தாலும் வேற அருமையா பேச்சு. ஒரே விஷயம்தான், பொம்பளைக்கும் ஆம்பளைக்குள்ள வித்தியாசம். ஆம்பளை பேசாமல் எதையும் சாதிப்பேன், பொம்பளை பேசி பேசாமல் பொத்திட்டு படுக்க வேண்டியேன். காளை மாடு காளை வாரிச்சுன்னா கொண்டு போவேன் வாடிக்கு, நல்லா பாயுது, இந்த மாடை விட்டு நமக்கு பேர் வாங்கி தரணும். ஆனால் பொட்டை மாடு காளை வாரிச்சுன்னா தரித்திரம் பிடிச்சோன்னு சாயல் ஓடி வந்து சந்தைக்கு 4 மணிக்கெல்லாம் பற்றிடுவேன். நீங்கள் பேசுகிறீங்க. இந்த ஆம்பளை இந்த பொம்பளைக்கு என்றைக்கு அடிமைன்னு மட்டும் நினைக்காது. ஆணில் பாதி பெண்ணில் பாதி. அதனால தான் சிவபெருமை பார்வதிக்கு உடம்புல பாதியை கொடுத்தார். ஆமா, நாங்க என்னமா செஞ்சோம்? நீங்க புராணத்தை கிழிக்க வேணாம். நான் வந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. அதுல சிவன் பாதி சக்தி பாதி ரெண்டா புலந்துக்கிட்டு அங்கே இருந்தாங்க. பேச விடுங்க மேடம். நான் ஒன்றுமே பேசலையாத்தா. நான் உன்னை ஓத்தாண்டனும் உன் அம்மானனும் உன்னை கையை பிடிச்சி இழுக்கணும், உன்னை காலி பையன் மாதிரி உன் ஜாக்கெட்டை கலட்டி இருக்கணும். நீ என்னை 16 அவஜாரி பையன் கூட கேட்கலாம். இல்லை எங்கள் அண்ணன் உடனே உன்னை கற்பழிச்சிட்டாரா? கொலைவு குளம் கோடாங்கி சொன்னது பழிக்க போகுது. ஐப்பசி 30க்குள்ள உன் ஜாதகம் கிரகம் மாறுது, ஒரு கொலை பண்ணுற மாதிரி இருக்கு, பார்த்து நடந்துக்கன்னு சொன்னார். யாருன்னு அது? ரொம்ப செத்து போயிடாரா கண்டாளி உள்ள. அவள் பேசிக்கிட்டு இருக்கா. நான் அந்த பிள்ளை எதுவும் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம கூட பிறந்தது ஒரு பொண்ணு, பெற்றது ஒரு தாய், எல்லாமே பொண்ணுதேன், கட்டுறது மனைவி கூட பொண்ணுதேன். இந்த நாடக உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய நடிகை யாருன்னா, நடிகரை எனக்கு பிடிக்காது, நடிகையைத்தான் பிடிக்கும். என்னென்னா ஆம்பளை எந்த இருட்டிலையும் பேக்க தூக்கிட்டு எத்தனை கிலோமீட்டரு எவ்வளோ மாநிலம் தாண்டி கூட போய் நாடகம் ஆடலாம். ஆனால் நாடக உலகத்தில் பொம்பளை பிள்ளைய தன்னுடைய கஷ்டத்தையும் போக்கணும், கலையும் வளர்க்கணும் என்று இருக்கக்கூடிய நாடகத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதரியும் என்னை பொறுத்தளவு உயர்ந்தவர்கள் தான். வாழ்த்துக்கள். நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பேசும்போது எதிர்த்து பேசுனா குடும்பம் கட்டு போகும். ஆம்பளை குனிஞ்சதில் நிமிராம நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் சர்பத்து பாட்டில் ஒரு கும்பிடு உண்டு. இப்போ நீ பேசினா உன் கொட்டை கலண்டு போவோம். இருடா பேசாமறா. நான் பப்புனா நீ பப்புனா பிறகு தண்ணி பயமானே. நான் எவ்வளோ டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை கலைச்செல்வி பேசும்போது நமக்கெல்லாம் நகைச்சுவையாக இருக்கு. ஆகுனா எதுக்குமா கிண்டாங்க பற்றியே பேசுறியடி கீரி முண்டை. அவ தலையை பாரு, நல்லாம்பு படம் எடுத்தது மாதிரியே இருக்கு. அண்ணே கிண்டாக்கினா என்னன்னு ஏழை செகுலாத்து புரிவேன் போடா. நீங்க என்ன மேடம் 10 மாசம் சுமந்து பக்குறீங்க. திஸ் லோடேஜ் அண்ட் டாட்டாசி, திஸ் ஆம்பளை, திஸ் கீரா நியூட்ரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப். இங்கிலீஷே தெரியல எப்படி பேசுறா பாரு. திஸ் வேக தடை கட்டங்ஸ் த லாக் பிளாக். நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சா உட்காந்துருக்க மாட்டாங்கடா மணிகண்டா. அதனாலதான் 17 வருஷமா நான் என்ன பேசுறேன்னு தெரியாமத்தே அவ்வளோ கூட்டம். இன்னதான் பேசுவேன்னு தெரிஞ்சா ஒரு மசுருக்கு கூட்டம் வராதுடா.
அதான் this first night is a WWE match. It's a call liter liquid. Some to the length வாழைப்பழம். It's a bed in the log. It's a cream on the சப்போட்டை தொடை is a log. அதுக்கு மேல ஸ்கிரிப்டை மறந்துட்டேன். It's a sake and liver. சமாளிக்கிறான். This உங்களுடைய coupling. This was. It's a every தண்ணி tank. It's a close. ஒரு மசுறு எவனுக்கும் புரியப்படாது. சூப்பர்ங்க அவரு. யார் இல்லைன்னு சொன்னது? அண்ணே நீ பண்ண வேலை தானே, நீ பண்ண வேலை தானே. என்ன பேசினான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் பேசின ஒரு மசுறு எனக்கே புரியலையே, உங்களுக்கு எப்படி புரியும்? புரியும்ல? எப்படி புரியும்? கப்ளிங் இந்த ஓஸ். நான் கேட்குறேன், இவங்க சொல்றா பாருங்க, அந்த பஸ் நைட் அது ஒன்று புரிஞ்சிச்சு, அந்த கப்ளிங் அது ஒரு அளவு புரிஞ்சிச்சு, அப்புறம் அந்த தண்ணி கூட அப்படின்னா மாசமா இருக்கிறதா. சரி, அதர் சேம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாசமாக்குறாங்களாம். முண்டை நீ எங்கே மாசமாக்குற? முண்டை நீ தான் தண்ணியை போட்டு கிடந்துடுறிய. நாங்க என்ன பண்றது? ஆம்பளைய பாக்குறோம் என்னமோ அசிங்கம் நடப்போமா? புருஷா ராதாகிருஷ்ணன் அவர்களே எல்லாரும் சொல்லுவா, என்ன கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 10 ஆண்டு காலம் வச்சு நான் தரப்பி அவன் மாட்டில் போயிடுறேன், பிள்ளையும்ல ஒரு மசுருன்னு ஆம்பளைய சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சு எங்க தலையெழுத்து மசுரு நீங்க தண்ணியை போட்டாலும் நசுக்குறாங்க பாருங்க. ஒரு போயிலே ஒண்ணு நாதாரி முள்ளதாரி போயிலுங்க. அது அப்படி இல்லை, அப்படியே செய்யறேன். இந்த ஆடு மாடு மேலே ஏறிட்டு விரட்டும்ல, அது மாதிரியே இருக்கு நீ செய்யற பழக்க வழக்கம். நீ அதில் சேர்ந்துருப்பாவுக்கு, அதனால அப்படி பேசுற. ஆமா, இவங்க சொல்றா பாருங்க, ஆம்பளை உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க சொன்னா மாடு என்ன மாடு? பசு மாடு. பசு மாடு சும்மா இருக்கிற மாடா? நான் கேட்கிறேன், காளை மாடு பசு மாடு இல்லாம காளை மாடு வந்துச்சு? நாங்க இல்லாம நீங்க இங்க வந்திய புடுங்கிறதுக்கு? ஒரு பெண்ணை நினைச்சாத்தான் ராதாகிருஷ்ணன் அவர்களை வயிற்றுல 10 மாதம் சுமந்து நீங்க சொன்னீங்க பாருங்க, என்னமா இப்படி அப்படின்னு சொன்னார் பத்தியா ஒரு வார்த்தை. மாசமாக்குறாங்களா முண்டை? எங்க நீ மாசமாக்குற? நாங்க 10 மாசம் செமந்து உங்களுக்கு பிள்ளைய பத்து தகப்பன சனத்தை நாங்க கொடுக்குறோம். ஒரு பூமியில இறங்கி ராதாகிருஷ்ணன் ஊர் உலக நாடு நகரம் பூரா ராதாகிருஷ்ணன் தெரியணும் அப்படின்னா ஒரு பெண்ணு நினைச்சதுனாலதான் இந்த பூமியில வந்து இறங்கி இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. இந்த பொம்பளை ஆக்கவும் செய்வா அழிக்கவும் செய்வா. நாங்க நினைச்சிருந்தா அப்பவே உங்களை பூமியில இறக்காம அழிச்சிருந்தா நீங்க மேடையில வந்துட்டு தெனாட்டு மண்ணாங்கட்டிய பேசுவாயா? ஏன் வெட்டி புண்ணாக்கு? நான் தெரியாம தான் கேட்கிறேன். பசுமாடு அவளை என்ன கேவலம்? ஒரு புது மனை கட்டினான்னு வச்சுக்கிறீங்களே, அந்த மனையில பசு மாடத்தை உள்ள கொண்டுட்டு போய் வெளியே வந்து வாழை தொட்டு சாயம் போவாங்க. அது ஒரு கோமயத்தை பிடிச்சி இது குடிக்கிறீங்களா, மூத்திரத்தை குடிக்கிறீங்களா, இதுல ஒயின் சாப்பிட்டு தண்ணியை அது மாதிரி அது கோமயத்தை பிடிச்சி வீட்டுகளில் தொளிக்கணும். முன்னாடி பசு மாடு கட்டி போடுவாங்க. அப்போ எது அதுக்கு? பசு மாடு அந்த புது மனைக்கு முன்னாடி கிடக்கிறதுக்கு. காளை மாடை கொண்டாந்து பிடிச்சி கட்டுறாங்களா? யாரு கட்டுறா? காளை மாடு எருதடு காளை மாதிரி தெரிஞ்சு சும்மா வந்து செவனேன்னு கிடக்குது. இது பசுமாட்டுக்குள்ள பெருமையே காளை மாட்டுக்குள்ள பெருமைக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு முதல்ல அதை சொல்லு பாப்போம். நீ பெரிய ஆள் பிடிக்குதேன் அத்துப்புறவாத்து. நீ வேற எங்கேருந்து வந்துட்ட பேக்க தூக்கிட்டு இன்னொருத்த வந்திருக்கேன் பேக்க தூக்கிட்டு இந்த இங்கே தொங்கிருச்சு ஓதான் அந்த ஆளுக்கு தலை எழுத்து போ பேசு. அல்ல போல என் புருஷன் வீட்டில் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? டெய்லி கட்டில் போட்டு கருவ காட்டில் தான் படுத்திருப்பேன். உலக்கையை போட்டு கொள்ற முண்டாடா. வேற அந்த ஆளு எந்த வீட்டில் தெரியுறது யாருக்கு தெரியும்? நல்லா சொன்னீங்க மேடம். சொல்லுங்க ராசா. புதுமண்ணை புகுவிழா, பூப்பணி நீராட்டு விழா. ஏய் சொல்ல கொடுத்தா நான் பேசணும்னா, புதுமனை புதுவிழாவுக்கு திஸ் கவ் ஜெர்சி மாடு 40 லிட்டர், திஸ் மடூல் லென்த் லாக். ஏன் பசுமாடை கூட்டு போறாங்கன்னா அது சாப்பிட்டா இருக்கும். போய் கோமியம் இருந்துச்சுன்னா 2 ட்ரம்மு நிறைஞ்சிரும். காளமாடு லிக்விட் சுமாட். சுமாட் இஸ் யூரின் பை. பட் ஒன் திங், அங்கே யாக வளர்த்து கொண்டிருக்கின்ற புது வீட்டிலே ஐயருக்கு மாடு பிடிக்க தெரியாது. மஞ்சுருட்டு மாடை தூக்கி கூட்டிட்டு போனோம்னா செங்கக்கல்லை 2 குத்து, ஐயர் குண்டி 2 குத்து. அப்புறம் ஏதோ அடுத்த யாகத்துக்கு ஓத அவனுக்கு சத்து. அதனாலதான் இந்த காளமாட்டை கூட்டு போக மாட்டாங்க. கடைசியில் புதுமனை புகுவலா வச்ச வீட்டுக்காரங்க வீட்டில் நுழைய மாட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் டச்சரில்
அப்படியே அந்த பசுமாடு திஸ் லிக்கோட் வர காரணம் திஸ் நீகுர கவு காலமாடு. சூப்பர். முதல்ல அறிவுறுத்தன பேசுறியா நீ ஆம்பள தானே? சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சின்ன பத்திக்கிறியா? இங்க இருந்து வந்து கிளி 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 இழுச்சு பேசிட்டா பாருங்க பேச்சு. அதெல்லாம் மாசமாக்க அவங்க. எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது தம்பி. நீங்க சொன்னீங்க பாருங்க, புருஷன் வந்தோடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு தூக்கிக்கிட்டு ஊட்டணும், அதை புடிச்சு உருவணுமாம்ல முகத்தை அப்படின்னு உங்களை உட்கார வச்சுட்டு இருங்க. நான் பேசவே இல்லை மேடம், நான் தெரியாம கேக்குறேன். நீங்க சொன்னீங்க என்ன ஆம்பளை தண்ணிய போட்டு வர்றேன், ஆமா மத்த ஒருக்கு புறா நாங்க தான் பாக்குறேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அவன் ஏன் தண்ணிய போட்டு வர்றான் அப்படின்னா, எதுக்கு போடுற? என்ன மயத்துக்கு போடுறாங்க? ஆல்கஹால். என்ன காரா? ஆள் அவன் ஆள் ஆளு ஓலெல்லாம் சொல்லக்கூடாது. இரடி முண்டை. ஓட்டனா தெரிஞ்சு முதர்ந்து. நான் எவ்வளவு ஒரு பொறுமையா உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை தப்பா பேசி உங்களை அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்க வல்லத்தா. நீ நல்லா இருந்தா போதும். நான் எத்தனையோ பேர்த்த வளர்த்து விட்டுதான் எனக்கு பழக்கம். யாரையும் அழிச்சு விட்டு எம்கேஆருக்கு பழக்கம் கிடையாது. நீ நல்லா இருந்தா அண்ணன் ரோட்ல பிச்சை எடுத்தா உன்னைய கஞ்சி ஊத்துவேன், விட மாட்டேன். நீங்க சொன்னீங்க சொல்லுங்க தண்ணிய போட்டு எதுக்குடா வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. செருப்பு விட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு மேடம். ஏன் தண்ணிய போடுறேன் அப்படின்னா, லிக்விட் சுமால் அது திஸ் ஆல்கஹால். ஐயோ இவன் பேசுற இங்கிலீஷே நல்லா கேட்க. அவன் அடிச்சான் ஆளுக்கு, அதனாலதான் தூக்கி போடுறேன் காலுக்கு. ஆல்கஹால். அப்ப ஆல்கஹால் சாப்பிடும் போது லென்த் அதிகமாகும். வீட்டுக்கு போற பேசி தொலை. அப்ப வந்து அதிக நேரம் வந்து என்ன ஒண்ணு மைண்ட்ல நல்லா ஏத்திக்கலாம். என்ன ஏத்திக்கலாம்? குருடாங்கில் அண்ட் சான்சினா. குருடாங்கியா? அது என்ன குருடாங்கினா என்னது? ஆம்பளை சிரிக்கிறா வர மூத்திரத்தை குடி உனக்கு புத்தி வர. ரொம்ப அவசியம். இந்த பொம்பளை கூட அமைதியா இருக்கல, அவுட்டு மூத்திரத்தை வாங்கி நீங்க குடிங்க பாப்போம். அதிக நேரம் திஸ் ஒர்க் பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ண அப்படின்னா அந்த கொத்தனார் வேலை பார்க்கும் போது மட்ட கம்பு திஸ் தீக்குண்டு லென்த் அந்த கப்ளிங் அண்ட் லாக் ஹார்ட் ஒர்க். திஸ் ஓஸ் கசிவு திஸ் பெப்பிகால் முட்டை கீரை முண்டை. எவனுமே இந்த நாடகம் பார்க்க வரக்கூடாது. என்னை ஏன் போட்டீங்கன்னா டோட்டல் சங்கத்திலே லூசு பையனே எனக்கு ஒரு பட்டமே இருக்கு. ஆனா அந்த லூசுக்கு தான் இத்தனை அன்புகள் சேரும். அதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு உலகம் பூரா தெரிய வைத்தவன் என் தம்பி காடமங்கலம் முருகன். பார்த்தீங்களா, அவன் கண்ணு முழிச்சு எடுக்கிறேன், இந்த அண்ணன் நடிக்கிறேன், தம்பி எடுக்கிறேன், இன்னும் ஒரு அண்ணன் கொஞ்ச நேரத்தில் கிறுக்கோழி முண்டை மாதிரி வருவேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, என் சிங்கத்தை கூப்பிடுறேன். தலைவா அண்ணே, நம்ம ஆம்பளை தண்ணிய பார்த்து சோத்த விட்டு பேசுற. யார பார்த்து கேக்குற? தண்ணிய போட்டான்னா தலைவா ஐ லவ் யூ தலைவா கேப்பம்ல. கலச்செல்வி மேடம், அந்த பாடி ஒரு 8 நாடத்துக்கு வேணும். அதுக்கப்புறம் நீங்க எரிச்சுக்கங்க, என்ன பண்ணுங்க. ஆளு சைஸ பாரு. என் பேரை சொல்றேன், அந்த அளவுக்கு ஆளா நீ? நறுக்கி புடிச்சுக்கிட்டு போதல்ல. ஒட்டா இருக்காத உன பேசுறதுக்கு முதல்ல நீ கிழிச்சு நீ என் தொண்டையத்தான் பிடிப்ப. நான் ஏதோ என்ன பண்ண போற? சுடு தண்ணியை குளிச்சு முழுங்கிரு செருப்பிட்டு அடிச்சே விடல. நம்மள பார்த்து போடான்றா வாடான்றா பொட்டக்கனான்றா பார்த்து பேசுற. என்னடா பேசுற? என்ன பேசுற நீ? தெரியாம கூப்பிட்டு உள்ள ஓடா. 10 மாதம் சம்பந்தம்ன்ற. ஆமா, என்ன 10 மாதம் சம்பந்தம்? என்ன சமக்கனே? எங்கட நீ மாசமாக்கு 20 மாதம் சமக்குறான். 20 மாதம் சமக்குறான். நாங்க 10 மாதம் சம்பந்தம் 10 மாதம் சம்பந்தம்ன்ற. ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சக்கு 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 அப்படி கிழிச்சு அப்படி கேப்ப நடுப்புடிய போடி முண்டாங்கிட்டு கிழிச்சு கேப்பற மூஞ்சி முகர கட்டி பாரு. நாய் நக்கி புடைக்க போக்கு. அங்க இருந்த ஆம்பளைங்க தொங்க விடுற வாய் நாக்க தொங்க விடுற வந்துட்டா லோ லோ லோன்னு ஐயா அலஞ்சிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல வந்து நான் உன்னை கற்பழிக்கிறேன், நான் உன்னை கற்பழிக்கிறேன். எங்களுக்கு கற்ப பையன் இருக்கு பெத்த எடுக்க. நீ எதுல மண்ணாங்கட்டில பெத்த எடுப்ப வெட்டி முன்னாடி கற்ப பையன்னா சுருக்கு பையில கூட நாங்க பெத்த எடுக்கறோம். சரி, சுருக்கு பைய வச்சு பெத்த எடு. என்னைய முதல்ல மாசமாக்கு. ஏய் வாயாங்கிட்ட ஆள பாரு. மூஞ்சி முகர கட்டி நாய் நக்கி புடைக்க போக்கு. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொம்பளை இல்லடா.
8 கேஸ்ல உள்ள உன ரெவடி முண்டாடா நீ வேற. புதுக்கோட்டை கலைச்செலியை பத்தி தெரியாம இருக்கடா. கலைச்செலி என்னன்னா கலைச்செலி என்ன அவங்க அக்காவா என்னன்னா அவங்க ஆத்தாவா என்னன்னா யாருனாலும் பாப்பேன் நானு. நீ சரியான ஆம்பளை என் பீரான புடிச்சு புடு. குடி வாங்கி வா. இவன் எச்சுக்கல பயத்தா. நீங்க 2 பேரும் மாடு குடிக்கிறீங்க இல்ல ஜல்லிக்கட்டுல மாடு அப்படி கிளிக்கிற முடி. அப்ப அங்க என்னத்த புடிப்பாங்க? திமுல புடிப்பேன். நீங்க திமுல புடி பாப்போம். என்னதா? நீ புடி நீ. உங்க அந்த நரம்பு முதல்ல. ஆளப்பாரு. அனாதியா சாவ போற அரஞ்சூரிய மாதிரி. நாதார் பையல 2 நாதார் பையல லொப்ப பையல வந்துட்டு பாவாடை பொம்பளை பாவாடை கட்டி வந்தியா? ஹலோ மேடம். அது ஜல்லிக்கட்டு தமிழ். இது என்ன திமிழ்? இது திஸ்குமுல். அந்த குமுளை நீ புடிச்சு பாருங்க. அந்த குமுளை புடிக்க கூட உங்க 2 பேருக்கு வக்கல்ல வக்கத்த பையலா பேச்ச பாரு. புடிக்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து க்ளோஸ் போடல நான். சூப்பர்னே. புடிச்சா என்ன பண்ணு உங்களுக்கு பேய் புடிச்சிருமா இல்ல பிசாசு புடிச்சிருமா? அண்ணே. இவங்க நம்ம நாட்டு பொம்பளை தான் நல்லவங்க தான். மேடைக்காக சும்மா மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுறாங்க அவங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய பொட்ட வரைக்கும் எனக்கு தான்டா தெரியும். நான் எவ்வளோ இதாக இங்கே நிற்கிறேன். நான் தான் பப்புன்னு என்னுடைய பேர் வெறும் 300 சம்பளத்துக்கு வந்த ஏழப்பல. நீ நெருங்கி நெருங்கி போறேடா. அது மூட்டமுடா. நீ விறகுடா எரிஞ்சு போயிடுவாடா. மூட்டமா இருந்தா நான் மேலே ஏறி தண்ணி ஊற்றுவேன்டா. டேய் ஓசுல உள்ள தண்ணியை ஊற்றி எங்கிட்ட அணைக்க போற ட்ரம்மே ஒன்றும் பண்ண முடியடா. அத்தா அத்தா கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கூட வாத்தாக்கிட்டு பார்த்தா நீ வேற லோடு மண்ணு மாதிரி வராடா. நான் என்னடா செய்வேன்? எங்க மோதிப்பார் உங்க தம்பி மோதினார்ல உங்க தம்பி அண்ணன் மோதிப்பாரு உம்டி இது அப்படி நசுங்கி போங்க. மோத முடியாது நினைச்சு. என்ன மோதிப்பாரு பாப்போம். அதாத்தா அவன் பாவம் ஏழை பயத்தா. மூடு அங்க ஏதோ ஒண்ணு அண்ணன் வந்து அப்படி கிழிச்சு போறான்னு சொன்னா. ஏழை பையன் மோடி வேற. என்ன? போடா. ஒம்பளை வம்பா மோத கூப்பிட்டுக்கிட்டு என்னமா வேணாம். நீ உள்ள நல்லா சிரிச்சுக்கங்க பாக்கலாம். ஐயோ உங்களுக்கு கும்பிடுமா சாமான் அழகன் தாண்டி அரும்பு மீசக்காரன் தாண்டி அழகன் தாண்டி அருமை மீசக்காரன் தாண்டி ₹60 மட்டும் செய்தான். போய் தொலை. எந்த காட்டு புடிச்சானா? எந்த காட்டு பையில கொண்டு வச்சிருப்பீங்க அக்கா படுக்கிற மாதிரி இருக்கு. தலையல். ஏய் ராமகிருஷ்ணா சூப்பர். நீ நந்துக்கு மோது. நான் பாவியடா. அழகன் தாண்டி அருமை மீசக்காரன் தாண்டி அழகன் தாண்டி அருமை மீசக்காரன் தாண்டி உங்க ஊர் டவுன் பஸ்ஸை பிடிக்க போறியா? ஆடுடா அரைஞ்சுருவன்டா. இல்லடா நீ போன வைக்க அத்தனை நெடி அடிச்சுச்சே. நான் கிட்டத்துல போனா எத்தனை நெடி அடிக்குது அதுக்கு தான் இங்கிட்டே ஓடுறது. ஊட தகடு வச்சுக்கனே. தகடு வச்சுக்கிறவா? அதோட சதக்கு வெட்டி புரிமே இருந்து என்னடா பண்ண போற முண்டை. அருமை மீசக்காரன் தாண்டி பாடி க்ளோஸ். ஐயோ என்னக்கடா பண்றிய? 2 பேரும் கொட்டைக்குள்ள கொட்டை மிதிச்சு கிடக்குறிய. சென்று தண்ணி பாம்பு திஸ் க்ளோஸ். வாயை மூடி இனிமே வருவியா கிட்டதுல. ஏந்திரி புகஞ்சே போச்சா? இவன் இப்படியெல்லாம் மேடை மணி செய்ய வேண்டியது. நான் வரும்போது கலட்டி பீரோலுக்குள்ள வச்சுட்டு விட்டேன். தலைவா ஏண்டா அது என்ன கெட்டு போற ஐஸ்கிரீமாடா திருச்சுக்குள்ளையா? பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான்.
உங்களுக்கு ஒன்றும் செய்யாத மேடம், எங்களுக்கு அப்படியே கிண்ணுண்டே இருக்கும். இருக்குல்ல அப்ப எனக்கு கிலோன்ற ஆமா நான் பாடுறேன். மொட்டை கொண்டு போய் கொண்டு பாவடை மொச்சம் கோட்டம் பண்ணலாம். அப்படியே இருக்கு. என்ன மாடு கனையுது? ஓ வாய் அப்படியே இருக்குடா. மாடு மூத்திரம் குடிக்கிற மாதிரி. மொத்த கொட்டை பல்லலகி சச்சே வச்ச மாரலகி நன்றிண்ணே, நன்றிடா உன்னை கூட்டு வந்ததுக்கு என்னையே காலி வேணும் தெரிஞ்சேடா. ஹலோ ப்ரோ, நான் பொம்பளை இல்லை ப்ரோ. அப்போ எனக்கு பொம்பளைய பார்த்தா பொம்பளையா தெரியல ப்ரோ. உன்னைய பார்த்தா தான் எனக்கு பொம்பளை ஊரா பொம்பளையா தெரியல. உன்னைய மட்டும் பார்த்தா தான் எனக்கு பொம்பளையாவே தெரியும். காலையில் சாயலூடி தண்ணோடனே உன்னை எரிச்சிடுவேன். வாமா 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 வரல ஈனா போமா. போச்சா கண்ணு. நீ எதுக்குடா அங்கே நின்ற? உள்ள மாதிரி முடிச்சடிக்கு போயிருக்கடா. என்னாச்சு? குடிக்கலன்னு வராதுன்னு சொன்னாடா. ஏன்டா அப்படி அழுகுற? ஆத்தா என்னத்தா? கண்ணுல மண்ணு விழுந்துட்டே இருக்கு. சரி அதுக்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் போல பால் குடுக்குறியா? ஐயோ எனக்கு பால். மாடு வத்து மாடு 2024 வந்து பிச்சு. ஐயோ இப்ப என் பால் ஊன் தண்ணி கூட வராதே. வாமா குட்டை புள்ள, குட்டை புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ளே. நாட்டுக்கு வந்த உள்ள கண்ணம்மா. அடி நான் தாண்டி, அடி நான் தாண்டி உன் முருகன். இந்த எறும்பு அப்படியே ட்ரெயினை ஓட்டிட்டானே. அடிபடி போச்சு. பரவாயில்லண்ணே, நீ சிங்க குட்டினே. இல்ல நீ சொல்லி கொடுத்தது. அந்தந்த இளவட்ட கல்ல எப்போ ஒத்த கேட்டு. ஐயோ ஐயோ. ஆனா லேசா கடுக்க அவனுக்கு நடிப்பேன். சொல்லிட்டோம்னா காசு தர மாட்டேன். இங்கே வாருப்பா டேய், இந்த 300 சம்பளத்துக்கு அழகு மைனே டேய், ஒன்று தேர்ந்த மாதிரி கண்ணீர்லாம் கலங்குதுடா. அதனால நீங்க வாங்க. இன்னும் வந்து நான் செகலை கட்டி அரைஞ்சு ஒரு மரியாதை இருப்பான். ஏன்னா நீங்களும் சிரிக்கிறீ, அவன் என்னையே போட்டுக்கிட்டு பண்ணுறானே. நீ வாடா தங்க வா, நம்ம 2 பேரும் அண்ணியும் கதையும் பொண்ணுலே விட மாட்டேன்னுது. சரி, நீ நல்ல அன்பு பாசமான தம்பி தானே. ஏதோ வசதிக்கு இல்லைன்னாலும் அசதிக்கு. உன்னைய மாதிரி ஒரு முறகட்டவை எவனும் எல்லாம் அங்கிட்டு போயிட முடியாது. நீ வாடா என் தங்கம். இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா கூட்டம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் எத்தனையோ பொம்பளைகளை மேடையில் பார்த்து டச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டச் பண்ணும்போது எல்லாமே அப்படியே உளுந்த வடை மாதிரி இருக்கே, என்ன அது? நல்லா பிடிக்கல, நல்லா பிடிச்சி பாருங்களே. எப்படி தெரியும் பாருங்க, பிடிச்சி பாருங்களே. தம்பி என்ன செய்றீங்க? இப்போ தான் ஜைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. ஜெயிச்சு பண்ணிக்கிட்டு அது பொண்ணை போய் உளுந்த வடை மாதிரி இருக்கு, பருப்பு வடை மாதிரி இருக்குன்றியாடா. பொண்ணு பக்கத்தில் வந்து தான் வேலையை பார்த்து தக்கு தக்குன்னு அனுப்பி விடுறா. என்னப்பா பேசுறிய? என்னைய பேசுற நீ? இங்க வாங்க. மூஞ்சி முகரையும் பாருங்க எப்படி போகுதுன்னு. இங்க வாயா, இதுல பேசியா மைக்ல? ஏன் ஏன் உண்ட இல்லையா? என்ன போய் பொம்பளை ஆமா கேட்கல, என்ன தப்பு நீ தடவுற அப்படி, அப்புறம் ஆம்பளை கேட்க மாட்டேன், ரோசப்பட நீ வா. இப்படித்தானே முத ஆரம்பிக்கிற முடியும், உனக்கு தெரியாதுண்ணே. மூஞ்சியை பாரு, பண்ணி சூத்து மாதிரியே இருக்கு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன் உங்கள் லோடு வண்டியில். என்ன லோடா எத்தனை பஸ்ஸு
ஊத்துறானா? என்னடா பண்ற? சொல்றேனே ஆ? சொல்றேன். கடுப்பு மாதிரிதான் வருது. போ, நான் பேசாம உன் கூட வந்ததுக்கு இங்க பேசாம விளாத்தி வேலை முக்குரோட்டின யாராவது புடிச்சுக்கிட்டு கூட தருத்திரியம்மா. நீ வாடா என் தங்கம். சொல்லுங்கண்ணே. உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த விடுதாங்க. சரி. ஏன் வாடகை கொடுக்க போறியா? சொந்த வீடுன்னு என்ன செய்வேன், வாடகை வீடுன்னு என்ன செய்வேன்? ரெண்டுலேயுமே எதுவுமே செய்ய முடியாது. கேட்டுக்கிறேன், நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போறேன். அதான் அதை யாராவது ஒரு புரோக்கரை விட்டு கேட்க சொல்ல முடியாது. நீ வாடா தங்க பாடா படுத்துவேன். அவனுக்கு நெஞ்சு எறிங்க. அவனை இது பண்றல இவ்வளவு நேரம்ல எனக்கு தாங்கவே தாங்காது. அப்ப எவ்வளவு நேரம் தாங்க? நேரம் வேலையை முடிச்சு நாங்க போயிருப்பேன், அதுல உயிர்ப்பேன். இவன் என்னமோ சொந்த விடான்றியா, வாடகை விடான்றியா, உளுந்த விடைன்றியா? என் அருகில் வா. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேராங்க. எங்க அம்மா பேர் இவ்வளவே ஒண்ணும் பண்ண முடியல. அம்மா அம்மா வேற எது கேக்குற? எதுக்குடா அம்மா வேற கேக்குற? எப்படா போய் அம்மா எப்படா சார் காவல்துறை அதிகாரி என் மேல ஒரு எவ்வாறு கூட போட்டுக்கோங்க, கொண்டு வந்து உன்னோட எப்ப போய் அம்மா வேற ஆத்தா வேற கேக்குற? எப்ப போய் அம்மா வேற ஆட்டு பிடிக்கிறாங்க? இப்ப செஞ்சிடறேன்னே. ஆமா, நல்லா ஊமுன. என் அருகில் வா. முத இப்படித்தானே ட்ரை பண்ணணும். உனக்கு தெரியாது, நீ பழைய காலத்து ஆளுனே. இப்போ நான் யூத்துனே. அம்மா இது நம்ம சோளக்காட்டில் எரிஞ்ச பொம்மை மாதிரியே நிற்கிறேன். அம்மா சொந்த கம்பு கூட அதெல்லாம். நான் இந்த மாதிரி கசகசப்பு பண்ணதே இல்லை. இந்த பண்ணுறதில்ல இதானே உரைச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன குளிக்க போறியா? போயிட்டு வர்றேன். கூட வேலைக்கு வந்ததுக்கு எப்ப கசகசன்றியா, சோம்புன்றியா, சீரகம்ன்றியா? அவனுக்கு எரியுது, வேற ஒன்றும் இல்லை. நான் உன்னைய கல்யாணம் பண்ண உன் பாவாடை தாமடிலாம் நான் தான் துவைப்பேன். அதையே ஒண்ணு போட முடியல, பாவாடை என்ன ஒண்ணுமே அழுக்க வேலையை செய்யலையே, பாவாடை தாவணி துவைக்க போயிட்டானா? என்ன அதுக்கு லாண்டரி கடை இல்ல? மரியாதை நல்லா வந்தேன், அஜித் குமார் மாதிரி வந்தேன். இப்போ பாரு குறும்பி எடுக்கிற கோவிந்தசாமி மாதிரி இருக்கேன் பாரு. உங்க பேர் என்ன? மயிரை புடுங்க. என் பேர் குஞ்சுமணிடா. உங்க 2 பேருக்குமே ஆதார் அட்டமே வராதுடா. ஆஹா, நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? யாரோ லேடிஸை பார்த்தாலே நான் மண்டையை மோந்து வைப்பேன். மண்டையை மோந்து பார்க்கறது? நீ மண்டையை மோந்து வாரு. நான் அட பேதியில போவியலா பட்டு கிடக்க யாரை இந்த அடியா பண்ணி தொலைகிறிய? உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஆடி மாசம்லாம் நக்குவீங்களா? பேர் நக்குமாங்க. என் பேர் MKR. உங்க பேராங்க? ஐ லவ் யூ. அப்படின்னா என்னங்க? தினமும் எத்தனை பப்புனை சந்திக்கிறா தெரியாமையா? அட எத்தனை பம்புனை சந்திக்கிறப்பா, அத்தனை பம்பரும் பப்புனை. நான் அதை பத்தி கவலைப்படல, உன்னிட்ட கவனம் பண்ணிக்கணும். சுத்தமா 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. குடும்பம் நடத்தி கோயிலுக்கே இருக்கலாம், கும்பாபிஷேகமே நடத்திருக்கலாம்டா. ஒரு கும்பாபிஷேகம் நடத்திருக்கலாம். எனக்கு மைக்க உடச்சு காலி விடுங்க. கூட உன்னை உடச்சு விட்டாரு மணிக்கு எல்லாம் தொங்கு. இதை கூட வந்ததுக்கு தேவமுத்திரோட கூட நீ விளக்கிட நானா பாத்துக்கிறேன்டா. என்னடா பொம்பளை